أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب ارحمهما واغفر لهما وادخلهما ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் ரப்பி சித்னி இல்மா யா அல்லாஹ் இந்த குர்ஆனை கற்று இதன்படி நடக்கக்கூடியவர்களால் எங்களையும் குடும்பத்தினரையும் கேட்பவர்களும் படிப்பவர்களையும் ஆக்கி வைப்பாயா அல்லாஹ் குடும்பத்தினரையும் ஆக்கி வைப்பாயா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம படிக்க போற சூரத்துல் ஆதியாத் ஐன் ஆதியாத் ஓகே ஆதியாத் சொல்லப்படுது ஆதியாத் ஆதியாத் மீன்ஸ் வேகமாக செல்பவை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் ஆதியாத்தி தபஹா ஃபல்மூரியாத்தி கத்ஹா வல்முகிராத்தி சுபஹா வஸத்ன பிஹி ஜமா இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بصر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. இங்க ஆதியாத் சொல்லணும். ஆயின் ஆதியாத் ஆதியாத் ஓகே. அப்போ லபுஹான் சொல்லக்கூடாது, லபுஹான் நாக்கு சைடு வைங்க, சைடில் வச்சு லபுஹான் தபுஹா. இப்போ சொல்லையில் வந்து ஹான் தான், ஆனால் ஸ்டாப்பிங் ரூல் படி லபுஹா ஓகே. அண்ணன் முடிஞ்சிருக்கு, அலிஃபர் வந்திருக்கு. ஸோ லபுஹா கதுஹா சுபுஹா அப்படின்னு ஓகே. அப்புறம் வேறு என்ன இருக்குது? சுபு கல்கலாச்சு ஊதணும். இங்கே சத்துன சத்துன அது கல்கல் நக்கா கல்கலா வச்சு ஊதணும். கல்கலான்னா அசைச்சு சொல்றது. இன்னஹு என்ன பண்ணும்? குண்டா வைக்கணும். கனூது ஓகே. கனூதுன்னு பாருங்க, கனூது அப்படின்னு பாருங்க. ஷஹீது ஓகே. இன்ன ஓகே, மூக்குழியா வரணும் சவுண்டு. ஷதீது ஓகே. எதுனா குண்டா வைக்கணும், குண்டா இன்னல வைக்கணும். இன்ன ரப்பஹும் என்ன இது என்னது, இதோட சேர்த்தணும், மீமானது சேர்த்தணும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் அல் ஆதியாத் திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது மெக்காவில் இறங்குனது. வசனங்கள் 11. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் திருப்பெயரால் தூங்குகின்றேன். பி கொண்டு இஸ்மு பெயர், அல்லாஹ் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரலாளன், அர் ரஹீம் பேரன்புடன். அல் ஆதியாத்தி தபுஹா வ பிளஸ் அல் ஆதியாத் பிளஸ் தபுஹா. வ இங்க வந்து சத்தியமாக மேலும்க்கு வரும், இந்த இடத்துல வருது வ சத்தியமாக. அல்லாஹ் சத்தியம் பட்டு சொல்றான். இது மேல ஆதியாத். ஆதியாத் மீன்ஸ் அதிக வேகமாக ஓடக்கூடியவை, வேகமா பறந்து ஓடுல. மட்டும் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இது மாதிரி வேகமா பறந்து ஓடக்கூடிய வாகனம் அனிமல் மேல விலங்குகள் மீது அல்லாஹ் சத்தியம் மட்டும் சொல்றான். வல் ஆதியாத் ஓகே. நிச்சயமாக சத்தியமாக ஆதியாத் வேகமாக ஓடக்கூடியவர்கள் மீது சத்தியம் பண்றான். எப்படியா? லபுஹா. லபுஹான்னா மூச்சு திணறு. லபுஹான் லபுஹான் இல்ல லபுஹான், மூச்சு திணற விரைஞ்சு வேகமா ஓடும் பார்த்தீங்களா, அந்த குதிரையின் மீது சத்தியமாக நல்லா சொல்றான். சரியா? அந்த அதே விலங்குகள் மீது சத்தியமாக. வேகமா ஓடக்கூடியது குதிரை ஓடும், ஒட்டகம் ஓடும், இது சிங்கம் புலி எல்லாமே வேகமா ஓடக்கூடிய மேல அது மேல அல்லாஹ் சத்தியம் சொல்றான். மூச்சு திணற இருந்து, மூச்சு திணற சும்மா சொல்ல, அதெல்லாம் சொல்லல, ரொம்ப கிளியரா சொல்றான். மூச்சு திணற விரைந்து ஓடுபவற்றின் மீது சத்தியமாக. சரியா? இப்ப இங்க வாங்குறது ஹர்ஃபு. அல் ஆதியாத்துங்கிறது இஸ்மு. லபுஹான் அன்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இது இஸ்மு. அடுத்து ஃபல் மூரியாத்தி கதுஹா. ஃப இன்னும், இன்னும் எனவேன்னு வரும், இன்னும் வரும். இன்னும் அல் மூரியாத்தி. மூரியாத்தி மீன்ஸ் குழம்பை அடித்து தீமுட்டுறது. சரியா? குழம்புனா இந்த ஒட்டகம், என்ன குதிரை, ஆடு மாடுகள், மாடு இதெல்லாம் வந்து இது அடிச்சிருப்பாங்கல்ல, லாடம் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த லாடத்தை எதுக்கு லாடம் அடிக்கிறது? வேகமாக போகணுங்கிறதுக்காக தான். சரியா? அது நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக ஓடணுங்கிறதுக்கு. அந்த லாடத்தை
அடிச்சு என்ன அடிச்சு தீ போடுற கதுகான தீப்பொறி. ஸோ அது ஓட்டையில பாறை மேல ஓட்டையில அது அது அந்த லாடம் அடிச்சு ஒரு தீ வரும் பார்த்தீங்களா? ஏன்னா அது மெட்டல் லாடம், மெட்டல் தானே, உலோகம் தானே. உலோகத்தை வந்து கல்லில் அடிக்கலன்னு ஒரு தீ நெருப்பு பொறி வரும். ஒரு அதுமா அப்படி அடிச்சு ஓடக்கூடிய அதெல்லாம் சும்மா வந்து வேகமாக ஓடக்கூடிய குதிரை மீது அப்படின்னு சொல்லாம மூச்சு திணறக்கூடிய வேகமாக ஓடக்கூடிய அவைகள் ஓடும்போது என்னது குழம்பை அடித்து நெருப்பு பறக்க செய்பவற்றின் மீதும் சத்தியமாக சொல்றான். ஓகே. இன்னும் என்ன அல்மூரி அது ஹர்ஃபு. மூரியாத் அல் மூரியாத்துங்கிறது என்னது இஸ்மு. கதுகான் அதுவும் தீப்பு இஸ்மு தான். சரியா? பின்னர் குழம்பை அடித்து நெருப்பு பறக்க செய்பவற்றின் மீது சத்தியமாக. ஓகே. அடுத்து ஃபல் மூகிராதி சுபஹா. ஃப பிளஸ் அல் மூகிராத் பிளஸ் சுபஹா. ஓகே. இன்னும் என்ன இது ரெண்டு சொல்ல பார்த்தாம இன்னும் சொல்றான், இன்னும் சத்தியம் பண்றான். இன்னும் முகிராத்தி விரைந்து பாய்ந்து சொல்லக்கூடியவை. சரியா? விரைந்து பாய்ந்து சொல்லணுமா? எப்படி? சுபஹான்னா சுபுகத்துல சொல்றோம் இல்லையா? அதிகாலை, அது சுபுகு தான் இது. சரியா? சுபுகு நேரத்துல பாய்ந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. நல்லா சொல்லலாம். ஓகே. ஓகே. சுபுகு நேரத்துல பாய்ந்து செல்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்களாம்? சுபுகு நேரத்துல என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களாம். அதான் சத்தம் கேக்குதா, குதிரைகள் படைகள் வர்ற லாடத்தோட சத்தம் கேக்குதான்னு பார்ப்பாங்களாம். பாருங்க இப்ப எவ்வளவு கவனமா இருந்திருக்காங்க, எவ்வளவு கவனமாவும் எவ்வளவு இதாகவும் இருந்திருக்காங்க. அதான் சத்தமா பகைவர்களோட படை சத்தமா கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க வந்து சொர்க்கத்துக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு ஒரு இடம் வந்து அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படி இருந்தும் அல்லாஹுக்கு வந்து என்ன நன்றியோட அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ அலர்ட்டா இருந்திருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அதை கொஞ்சம் பார்க்கணும். சுபுகு நேரத்தில் அந்த சத்தம் கேட்குதா? என்ன குழம்பு சத்தம் கேட்குதா? தீப்பொறி சத்தம் கேட்குதா? ஏன்னா இப்ப எதுவும் விரைந்து வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பாங்க காலைல எந்திரிச்சு சொன்னீங்க. சரியா? மூகிராத்தி சுபஹா. இன்னும் மூகிராத்தை விரைந்து பாய்ந்து செல்லக்கூடியவை. சரியா? சுபகம் காலை அதிகால நேரத்துல என்ன இதை கொற்றையை திறந்தோன்னா அது திறந்தோன்னா ஓடுவோம். சரியா? இந்த குதிரை இதெல்லாம் சரி அந்த வேகமாக சத்தம் வருதான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவைகள் மீதும் சத்தியம் பண்ணி சொன்னாங்க. ஸோ அல்லாஹ் எதன் பேர்ல சத்தியம் சொல்றா? என்ன ஃபர்ஸ்ட் மூச்சு திறக்க ஓடக்கூடிய மீதும் சத்தியமாக. ரெண்டாவது என்னது? அது குழம்பு அடித்து பறக்கமை தீப்பொறியின் மீது சத்தியமாக. மூணாவது என்ன சொல்றான்? அது விரைந்து பாய்ந்து செல்லும் எதிரிகள் மீது பாய்ந்து செல்லக்கூடிய அந்த அனிமல் மீது சத்தியமாகவும். அப்புறம் இன்னும் மறுபடியும் சொல்றான். அது என்னது? இன்னும் அசர்னா அடையாளத்தை அசாருதின்னு சொல்றாங்களா? அசர்னா அவரு அடிச்சுடை நாங்கள் பின்பற்றினோம்னு சொல்றாங்களா? அந்த அசார் தான் அசர பிளஸ் பி பிளஸ் ஹி பிளஸ் நக்கா. இன்னும் அசர்ன அடையாளத்தை ஏற்படுத்தும். எதை வழியா? பி கொண்டு அல். என்ன ரெண்டு பேர் சொல்லலாம். எதை கொண்டு எந்த அடையாளத்தை யார் ஏற்படுத்தும்? அதுதான் இது. இந்த அனிமல்ஸ் ஓடையில அடையாளத்தை ஏற்படுத்தும் பார்த்தீங்களா? இப்படி பாஞ்சு ஓடையில அந்த காலு பட்டு என்ன பறக்கும்? கல்லா இருந்தா தீ பொறிக்கும். சரியா? மண்ணா இருந்தா புழுதி பறக்கும். இந்த அரபு நாட்டுல எல்லாம் புழுதி பயங்கரமா இருக்கும். சரியா? அல்ல அதான் சொல்றான். ஸோ அந்த புழுதியின் மீது சத்தியமாக சொல்றான். அந்த வேகமாக விரைந்து ஓடக்கூடிய பாய்ந்து ஓடக்கூடிய குழம்புள்ள அந்த அனிமல்ஸ் ஓடக்கூடியல அது அடையாளத்தை ஏற்படுத்தி அதுல இருந்து புழுதி கிளம்பும் பாருங்க. அப்படி அமுகி புழுதி வரும் பார்த்தீங்களா? அந்த புழுதியின் மீது சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ் எப்படியெல்லாம் சத்தியம் பண்றான் பாருங்க. அல்லாஹ் நம்மளுக்கு காப்பாற்றணும். சரியா? ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நமக்கு தெளிவா புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலா நமக்கு சொல்றான். சரியா? கர்ஃபு அசர்ன அடையாளம், பி ஹர்ஃபு, ஹீங்கிறது ஜமீர். ஏன்னா அந்த முன்னாடி உள்ள அனிமல்ஸ் தான் அல்லாஹ் சொல்றாங்க. புழுதி. மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்ற மீதும் சத்தியமாக.
ஓகே. வசத்தன பிஹி ஜம் இன்னும் ஃப பிளஸ் வசத்தன பிளஸ் பி பிளஸ் ஹி பிளஸ் ஜம் ஃப இன்னும் என்ன வசத்தன, இது பிரிச்சிடாதீங்க, வாவை பிரிச்சிடாதீங்க. வசத்தனங்கிறது ஒரே வார்த்தை, இது மத்தியில் நிறைய இடத்த வரும். வசத்தன 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 அந்த பாவிகளை என்ன நரகத்தின் நடுவில் கொண்டு வாங்க வசத்தன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் அது மேல அவங்க மேல நெருப்பு தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வசத்தனங்கிறது நிறைய இடத்துல வரும். ஓகே, உங்களை நடுநிலை சமுதாயமாக வச்சிருக்கோம் சத்தனை அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ இங்க வந்து சத்தனங்க மத்தியில். பி கொண்டு ஆல் ஹி அது அந்த விலங்குகள் பாய்ந்து ஓடும் இல்லையா, புழுதியை கிளப்பும் இல்லையா, விரைந்து செல்லும் இல்லையா, தீப்பொறியை கொண்டு அந்த அனிமல்ஸ் சொல்றான். ஜம் கூட்டம், கூட்டத்துல அந்த ஓடி வந்து என்ன குதிரையெல்லாம் பகைவர் கூட்டத்துல இருந்துச்சாக்கும், அது ஓடி வந்து நடுவுல போயிடும், கூட்டத்துக்கு மத்தியில நுழையும். பயப்படாது, அவன மாதிரி பயந்துட்டு வெளியே நிக்காது. சரியா? படை விலங்குகள்லாம் வந்து அப்படியே பாய்ந்து பகைப்படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்ற மீது சத்தியமாக பார்த்து. படையில இது யூஸ் பண்ற குதிரைனா எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. சரியா? அந்த நடுவுல போய் நிக்குதுல, அது மேல சத்தியமாக நல்லா சொல்றான். இந்த ஹர்ஃபு வசத்தன மத்தியில், பி ஹர்ஃபு தி தமீர் ஜம் ஜும்மா சொல்றோம்ல அதே தான். ஜும்மாங்கிறது கூட்டம், ஜம கூட்டம், ஜம சேர்ந்தான். ஸோ சத்து நபிஹி ஜமா அப்பால் பகைப்படையின் மத்தியில் கூட்டமா நுழைந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. அதெல்லாம் வந்து இந்த படையில யூஸ் பண்ற விலங்குகளை பத்தி எல்லாம் அப்படி சொல்றாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை மேல சத்தியம் பண்ணி என்ன சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத். இன்ன பிளஸ் இன்சான் பிளஸ் லி பிளஸ் ரப்பி பிளஸ் ஹி பிளஸ் லகனூத். இன்ன நிச்சயமாக, இன்சான் இன்சான் என்னது முன்னாடி படிச்சிருக்கோம், மனிதன். லி இக்கு, ரப்பி ரப்பி தான் என்ன ரப்பு தான், ஆனா அந்த லீன் வந்ததுனால இங்க ரப்பின்னு வரணும். சரி, இது கிராமர் படி. என்ன ரப்பி இறைவனுக்கு என்ன செய்யறான்? மனிதன் நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு ஹி அவன் எப்படி இருக்கானா லகனூத். சார் இங்க லாங்கிறது நிச்சயமா நிச்சயத்துக்குரியது. லான்னா நிச்சயமா, லானா இல்லை, இல்லன்னா நிச்சயமாக. கனூது நன்றி கெட்டவன் எப்படி இருக்கானா? இவ்வளவு மேல சத்தியம் பண்ணி கடைசி நல்லா சொல்றான், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கான். மனிதனுக்கு யாருக்கு? அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நம்ம நன்றி கெட்டவன் எல்லாம் சொல்றான். ஆமா, நம்ம யாருக்கு நன்றி சொல்றோமா? மனிதருக்கு நன்றி சொல்றோமா? இல்ல. கணவன் மனைவிக்கு நன்றி சொல்றோமா? இல்ல. கணவன் மனைவி கணவனுக்கு நன்றி சொல்றோமா? இல்ல. நன்றி சொல்றது இல்ல. சரியா? நம்ம நன்றி சொல்ல பழகிக்கணும். ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது அல்லாவோட நமக்கு கொடுத்த எல்லா நிபத்துகளுக்கும் நன்றி சொல்லணும். மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்க இவ்வளவு விவரமா எல்லாத்தையும் சத்தியம் பண்ணி கடைசி அல்லாஹ் சொல்றது பார்த்தீங்களா? இன்னல் இன்சான நீ ரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். சரியா? சோ மனிதனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அவன் ரெண்டாவது அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு நிகமத்துக்கும் நன்றி சொல்லணும். நரகத்துல வந்து பெண்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? அவர்கள் நன்றி கெட்டவர்களாக அவங்க கணவன்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. கணவன் எவ்வளவோ செய்வாங்க, ஒன்னே ஒண்ணு செய்யாட்டா ஐயோ அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? நீ நான் சேர்த்து சொல்றேன், அதை நம்ம இது பாதுகாக்கணும். சரியா? என்ன கணவர் நமக்கு கொடுத்தாலும் அது நல்லா இருக்கு, தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்லணும். மனைவி என்ன நல்லா சமைச்சிருந்தா நல்லா சமைச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நன்றி சொல்லணும். பிள்ளைங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி பழக்கணும், தேங்க்ஸ் சொல்லி பழக்கணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். யாரு சின்ன உதவி செஞ்சாலும் சரி நன்றி சொல்ல, தாய் தகப்படா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லணும். இப்படி நன்றி சொல்ல அல்லாஹ்வுக்கு நமக்கு நம்ம அல்லாஹ் மேல நன்றி சொல்றது நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லாஹ் எவ்வளவு கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 2-3 தடவை சொன்னாலே போதும். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம். அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தான் அப்படிங்கிறத நன்றி கேட்டோம். எவ்வளவு கண்ணுக்காக கொடுத்துருக்கானே அதுக்காக நன்றி சொல்ல வேண்டாமா? நம்ம நோய் இல்லாம இவ்வளவு நாள் ஒரு நோய் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? நன்றி கெட்டவனா ஆயிடுறோம்.
அல்லாஹ் என்னைக்கு சோதிக்கிறானே, என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு. இவ்வளவு நாள் நல்லா இருந்தோமே, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஒரு நோய் வதைகள் நம்மளுக்கு இந்த ஆரோக்கியத்தோட பலன் தெரியும் இல்லையா? நோய் வராம பாத்துக்கணும். நோய் வந்துட்டா அதுக்குரிய இதை பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு நாள் நல்லா நல்லா எனக்கு சீக்கிரம் சோத்த விட்டு அப்படிதான் கேட்கணும் இல்லையா? என்னைய மட்டும் அல்லாஹ் சோதிக்கிறானே. நமக்கு பொருள்லையோ இதுலயோ சோதனை வந்துட்டா உடனே நம்ம என்ன பண்ணிடுறது? நம்ம நன்றி கெட்டதரமா என்னைய மட்டும் அல்லாஹ் சோதிக்கிறானே அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் நமக்கு சேலரி, கணவனுக்கு நம்ம சம்பாதிச்சாலும் சரி, ஒவ்வொரு மாதமும் நமக்கு சேலரி வந்தோம்னா ஒரு 2 ரக்காயத்து நஃபில் தொழுது நன்றி சொல்றவர்களாக இருக்கணும். யா அல்லாஹ் இதுல எனக்கு பரக்கத்தை கூடலாம். நம்ம 1000 கேட்டி சம்பாதிக்கிற பெருசு கிடையாது சரியா? 1000 கேட்டில எவ்வளவு நம்ம சேர்த்தோம், எவ்வளவு நம்ம செலவழிச்சோம், எவ்வளவு நம்மள்ட்ட நன்மையான காரியங்களை கொடுத்தோம், அதுலதான் நமக்கு இருக்கு. அதை விட்டுட்டு 1000 கேட்டி வந்து சம்பாதிச்சு எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறதையோ, ஆக்சிடென்ட்ல போய் நம்ம வீணாக்குறதையோ, திருடிட்டு போறதுலையோ, திருடிட்டு போறது வந்து பறக்கத்து கிடையாது. அந்த 1000 கேடியை நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் நம்ம தாய் தகப்பனருக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மளுக்கும் சேர்த்து வைக்கிற பார்த்தீங்களா, அதுதான் பறக்கத்து. அப்ப ஒவ்வொரு தடவையும் சேலரி வந்தோடனே கணவனுக்கோ பிள்ளைக்கோ நமக்கோ சேலரி வந்தோடனே ரெக்கை தொழுது, யா அல்லாஹ் இந்த படத்துல எங்களுக்கு பறக்கத்தை கொடு ரஹ்மானே, எங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியை கொடு ரஹ்மானே, நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவதற்கு இந்த பணம் எங்களுக்கு உதவுவதற்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம துவா சொல்லுவோம். இதுதான் நன்றி. என்ன செஞ்சாலும் எப்படிமா நல்லா நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஃபைன், ஓகே சொல்லுங்க ஃபைன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ்னு முதல்ல சொல்லிக்கிறோம். அல்லாஹ்வோட நாட்டத்தால் நான் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன தலைவலி இருந்தாலும் உடனே என்னால் தாங்க முடியல. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸஹா. அல்லாஹ் சொல்றான், நான் தாங்க முடியாத கஷ்டத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா நம்ம தாங்க முடியலையே அப்படிங்கிறோம். சுப்ஹானல்லாஹ், பொறுமையா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், நன்றி கெட்டவனாக இருந்துடக்கூடாது. நீ எல்லாத்துக்கும் நன்றி சொல்பவன். மனிதனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அல்லாஹுக்கு அல்லாஹ் செய்த இருக்க நமக்கு எல்லா நிமித்துக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி கூடியவனாக நம்ம இருக்கணும். சரியா? சோ இன்னங்கிறது ஹர்ஃபு. இன்சான் இஸ்மு, லி ஹர்ஃபு, இது ரப்பி இஸ்மு, ஹி வந்து தமீர், லக்கனூது இது வந்து ஒரே வேர்டு தான், பிரிக்க வேண்டாம். இஸ்மு வ இன்னஹு அலா ذلك லஷஹீத். வ இன்னஹு அலா ذلك லஷஹீத். வ பிளஸ் இன்ன பிளஸ் ஹு பிளஸ் அலா பிளஸ் ذلك பிளஸ் ஷஹீத். ஷா நல்லா சொல்லணும். ذلك நல்லா பார்த்துக்க, தாலிக்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ذلك அலா ஐன். ஓகே. வ இன்னும் நிச்சயமாக, என்னது நிச்சயமாக, ஹூ அவன், எவன், இந்த நன்றி கெட்ட மனிதன் தான் எல்லாம் சொல்றான். இன்னும் மனிதன் தான் எல்லாம் சொல்றான். ஹூக்கு முன்னாடி வர்றது மனிதன், அலா மீது, ذلك அதற்கு, எதன் மீது, லஷஹீத் அவனே சாட்சியா இருக்கிறான். புரியுதா? நாளைக்கு மறுமையில போய் நிக்கல நமக்கு யாரு சாட்சின்னு சொல்ல வேண்டாத. 2 மலக்கள் எழுதி வச்சா கிதாப் முன்னாடி இருக்கும். அது எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க, ஒன்னும் விட மாட்டாங்க. நல்லது கெட்டது, சின்னது பெருசு, கடுகளவு உள்ளது எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. அது நம்ம முன்னாடி இருக்கும். அப்புறம் என்ன சொல்லுவாங்களா, இந்த வாயை மூடிடுவான். ஏன்னா வாய் அங்கே போய் பேசும். வாயை தவிர எல்லாமே பேசும். அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லும். அல்லாஹ் என்ன சொல்றான், உனக்கு நீயே சாட்சியா நிற்ப அப்படிங்கிறான். புரியுதா? நிச்சயமாக அவனே அதற்கு சாட்சியாக இருக்கிறான். நம்ம நிறையா சோப்பு போட்டு இது பண்ணி நல்லா பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். கை கால் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கை காலே நமக்கு நாளைக்கு சாட்சி சொல்லும். இது இங்கே போச்சு, இந்த கை இந்த செஞ்சு, இந்த உடம்பு இந்த செஞ்சு, ஹார்ட் இதை பேசிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லும். இது தெரியாம நம்ம என்ன பொய் சொல்றதா போய் மறைக்கிறோம்னு நினைக்கணும். ஆனா இதையும் நம்ம மறைக்க முடியாது. எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு எல்லாமே அல்லாஹ் முன்னாடி சாட்சி சொல்லும். இந்த ஸ்கின் எல்லாம், தோலெல்லாம் பேசும், கையெல்லாம் பேசும், காலெல்லாம் பேசும், ஹார்ட்டெல்லாம் பேசும். வாயை மட்டும் எல்லாம் முடிடும். ஏன்னா அங்க போயும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அது போய் பேசும். அதனால வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான். ஓகே. வ ஹர்ஃபு, இன்ன ஹர்ஃபு, ஹூ தமீர், அலா ஹர்ஃபு, ذلك அதற்கு இஸ்மு, லஷஹீத் அதுவும் இஸ்மு. وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ. இன்னும் சொல்றான் அல்லாஹ் பத்தி, இன்னும் அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. இன்னும் வ பிளஸ் இன்ன பிளஸ் ஹூ பிளஸ் லி பிளஸ் ஹுப்பி பிளஸ் அல்
ஹைர் பிளஸ் ஷதீத். ஓகேயா? இன்னும் நிச்சயமாக, இன்ன நிச்சயமாக, ஹூ அவன், எவன் இந்த மனிதன் தான், லி இக்கு என்ன செய்வானா, ஹுப் ஹுப்பனா ஹுப்பிங்கிறது, ஹுப்பா தான் ஆக்சுவலா இங்க லீன் வந்ததுனால இது ஹுப்பின்னு வந்திருக்கு. சரியா? இது கிராமர்னால. ஹப்பனா பிரியம் வைத்தான். என்ன நம்ம இப்ப ஹபீபின்னு கூப்பிடலாம். உங்க கணவர் அழகா ஹபீபின்னு கூப்பிடுங்க, மனைவி அழகா ஹபீபின்னு கூப்பிடுங்க. ஹபீபின்னா என் இனி அன்பிற்குரியவளே, நம்ம குழந்தைய கூப்பிடுங்க ஹபீபி. ஓகே, ஹுப்பி பிரியம். ஓகே, ஹப்ப ஹுப்ப தான் வரும். ஆக்சுவலா ஹுப்பின் லீ வந்ததுனால இருக்கு. ஸோ பிரியம், எது பிரிய வைக்கிறானா லீ, என்ன நிச்சயமாக மனிதன் லி ஹுப்பி பிரியம் வைக்கிறான். அல் ஹைர் லஷதீத் அவன் நல்லதுல உறுதியான. இங்க வந்து நல்லதுங்கிறத விட பொருளுங்கிறது வரும். சரியா? பொருள் மீது உறுதியா, கடினமா, அளவு கடந்து நேசிக்க. ஷதீதா உறுதியாக, அதிகமாக, ஷதீது அதிகமாக, இன்னும் வேணும், இந்த பொருள் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து என்ன செய்யறான், ரொம்ப ஷதீத் நல்ல பொருள். இந்த இடத்துல பொருள்னு வரும். என்ன ஷதீத் கடினமானவை, நல்லவு கடந்து நேசிக்கிறான். இன்னும் அவன் என்ன செய்யறான், நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்து இருக்கிறான். அளவு கடந்தா எப்படி சொல்றது, அளவு கடந்து வேலை செய்யணும், நிறைய பொருள் வேணும், நிறைய பணி வேணும்னு ஒவ்வொரு டைமா போக்குறது. ஒவ்வொரு டைமா பார்த்தா என்ன செய்யறது, அப்புறம் பிள்ளை மனைவியா பார்க்க முடியாது. பிள்ளை மனைவி அப்புறம் கெட்டு போயிட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு டைம் பார்த்து என்ன பண்ண வயல்நாட்டில் வாழ்றவங்கலாம் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட என்ன போய் மனைவியோட சேர்ந்து இருக்கிறது கிடையாது. ஸோ ஏன்னா நிறைய சம்பாதிக்கணும். என் மனைவியும் இப்போ வேணா நான் வீடு கட்டி முடிச்சுக்கிறேன் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றது. அப்பா கடைசியில் என்ன ஆகுது ரிசல்ட்டு, மனைவி கெட்டு போயிடுறா, கணவன் கெட்டு போயிடுறா. ஸோ கெட்டு போன அப்புறம் என்ன நீங்க பொருளை சம்பாதிச்சு என்ன பண்ண, அளவு கடந்து பொருளை சேர்க்க அது நமக்கு தீமையை தான் கொடுக்குது, அப்படியே நன்மையே கிடையாது. நம்ம எல்லாத்துலயும் லிமிட்டா ஒரு அளவு பொருள் வேணும் தான், இல்லைன்னு சொல்ல, அது அளவோட இருக்கணும். அது வந்து நம்ம பொருளை தேடுறதுனால அது நம்ம குடும்பத்தையோ, நம்ம மனைவியையோ, நம்மளுடைய சொந்த பந்தங்களையோ தூரமாக்கிடக்கூடாது. நம்ம உடல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் ஆக்கிடக்கூடாது. ஒன்றும் சாப்பிடாம இருந்தால் ஒவ்வொரு டைம் பார்க்கறது. கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலையில வேலை பார்க்கறது நல்லது. அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு உதவியாவது போய் உங்களுடைய சந்தோஷமா இருந்துட்டு வரணும். அதை விட்டுட்டு பொருள் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கணவன் நினைக்கிறது, மனைவி நினைக்கிறதுனால எத்தனையோ குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம் வீணாகி சீரழிஞ்சு போகுது. இன்ஷா அல்லாஹ் அது வந்து நம்மளை பாதுகாப்பானாங்க. வா இன்னும் ஹர்ஃபு ஹூ தமீர். ஓகே, லீ ஹர்ஃபு ஹுப்பி இஸ்மு அல் ஹைர். அல் ஹைர்ங்கிறது நல்லவை பொருள். இஸ்மு ஷதீத் அதுவும் இஸ்மு. அஃபலா ஏலமு இதா புஹ்சிர மாஃபில் குபூர். அ பிளஸ் ஃப பிளஸ் லா பிளஸ் அஃபலாவை நம்ம 3ஆ பிரிச்சுட்டோம் பாருங்களேன். அ பிளஸ் ஃப பிளஸ் லா. ஓகே, ஏலமு அறிவான். ஓகே, ஏலமு பிளஸ் இதா பிளஸ் புஹ்சிர பிளஸ் மா பிளஸ் ஃபி பிளஸ் குபூர். கொஸ்டின் மார்க். ஹல்லுங்கிறதுக்கு படலாம். கொஸ்டின் மார்க். ஃப எனவே, ல தெரியலையா, ஏலமு அஃபலா ஏலமுன்னா அறிவான், அலிம அறிந்தான், அதான் ரூட் வேர்டு. அஃபலா ஏலமு அவன் அறியவில்லையா, எல்லாம் கேட்கிறான், அவன் அறியவில்லையா. இதான் போது புஹ்சிர அவன் எழுப்பப்படும் போது, புஹ்சிர எழுப்பப்படுவான். இங்க இதா புஹ்சிர அவன் எழுப்பப்படும் போது என்ன ஃபி இல் எதிலிருந்து எழுப்பப்படுவான், குபூர் புதைகுழியில் இருந்து எழுப்பப்படும் போது அதை பற்றி அவன் அறியவில்லையா அப்படின்னு நல்லா கேட்கணும். டேட்ஸ் படிக்கிட்டே இருக்கமே, நாளைக்கு அல்லாஹ் நம்ம புதைக்குழில இருந்து எழுப்பானே அப்படி பத்தி நீ என்னலையா, அதை அறிந்து கொள்ளலையா, கபரோட வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, கபரோல என்ன நம்மள கேள்வி கேட்கப்படுமே அப்படிங்கிறத பத்தி மனிதன் நினைக்கவில்லையான்னு நல்லா கேட்கணும். சரியா? ங்கிறது கொஸ்டின் மார்க்கு. எனவே ல இல்லை, ஏலமு அறிவான்,
இதா போது புக்சிர எழுப்பப்படுவான் மா எண்ணெய் ஃபீயில் குபூர் புதைகளில் ஹர்ஃபு இது ஹர்ஃபு ஃப ஹர்ஃபு ல ஹர்ஃபு ஹேலமு ஃபேல வினைச்சொல் இதா இஸ்மு புக்சிர ஃபேல வினைச்சொல் மா ஹர்ஃபு இணைச்சொல் ஃபீ இணைச்சொல் அல் குபூர் இஸ்மு. ஸோ இந்த கபரை பத்தி கொஞ்சம் நினைச்சாலே நம்மளோட தவறுகள், நம்மளோட பேராசை எல்லாமே போயிடும். எல்லாம் நமக்கு வயசெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா, திடீர்னு நம்ம மவுத்து வருது. ஸோ இந்த மவுத்துக்கு முன்னாடி நம்ம நன்மைகளை செய்யக்கூடாதா? அந்த மண்டையர்கள் நாளைக்கு எழுப்பப்பட்ட நல்லா கேள்வி கேட்பானேங்கிறது பார்க்க மாட்டீங்களான்னு நல்லா கேட்கணும். அஃபலா ஏலமும் இதா பூசிர மாஃபில் குபூர், நீங்கள் மண்ணிலிருந்து எழுப்பப்படும் போது பற்றி நீ என்ன தெரியவில்லையா? அது அப்ப அது எப்படி இருக்கும்? ஹுஸ்ஸில மாஃபில் சுதூர், வ பிளஸ் ஹுஸ்ஸில பிளஸ் மா பிளஸ் ஃபி பிளஸ் அசுதூர். வ இன்னும் ஹுஸ்ஸில வெளியாக்கப்படும், வெளியாக்கப்பட்டவை. ஹசலனா வெளியாக்கப்பட்டான், ஹுஸ்ஸில வெளியாக்கப்பட்டவை இது இஸ்மு. ஹசலங்கிறது வினைச்சொல், புரியுதா? ஃபத்தா தான் வினைச்சொல். ஹசல இஹுஸ்ஸில வெளியாக்கப்பட்டவை. இன்னும் எங்கிருந்து? மா என்ன ஃபி என்ன சுதூர். மேலும் என்ன இதயங்களில் இருந்து. சுதூர்ங்கிறது இதயம், கல்பு சொல்லணும்னா கல்பு சுதூர் சேம் தான். அங்க அப்ப மண்ணிலிருந்து வெளியே போடுறதுல என்னது? அது இதயங்கள் எல்லாம் அது உள்ளதெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ மேலும் இதயங்களில் உள்ள நம்ம என்னென்னத்தெல்லாம் மறைச்சு வச்சிருந்தோமோ, என்னென்னத்தெல்லாம் புறம் பேசணுமோ, என்னென்னமா செஞ்சோமோ, அல்லாஹ்க்கு தெரியாம செஞ்சோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ, மற்றவர்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ, அதெல்லாம் நம்ம வெளியே மண்ணிலிருந்து எழுப்பப்படும் போது எல்லாம் இதயத்துல இருந்து எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிரும். ஹர்ஃபு ஹுஸ்ஸில வெளியாக்கப்பட்டவை. ஸோ இஸ்மு இது. மா ஹர்ஃபு ஃபி ஹர்ஃபு அஸ்ஸுதூர் இதயங்கள். அப்புறம் என்ன? இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமயதில் லஹபீர். இன்ன பிளஸ் ரப்ப பிளஸ் ஹும் பிளஸ் பி பிளஸ் ஹிம் பிளஸ் யௌமயதின் பிளஸ் லஹபீர். இன்ன நிச்சயமாக, ரப் இறைவன், நிச்சயமாக இறைவன், ஹும் அவருடைய இறைவன், இந்த மனிதருடைய இறைவன் என்ன, பி கொண்டு பற்றி, ஹிம் அவர்களை பற்றி என்ன, யௌமயதின் யௌமயதினானது யோம்னானது நாள், அல் யோம்னா இன்னைக்கு, தீன் தான் மார்க்கம், யௌமயதீன்கிறது அந்நாள், மறுமை நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. சரியா? யௌமயதீன் மறுமை நாளில் என்ன அல்லாஹோட பற்றி என்ன? ல ஹபீர், ஹபீர்னாலே அறிந்தவன், ல ஹபீர் நன்கு அறிந்தவன். லாங்கிறது லா இல்லை, என்ன ல ஹபீர் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். நிச்சயமாக அவர்களை பற்றி அவருடைய இறைவன் அந்நாளில் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஸோ இன்னங்கிறது நல்லா அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ அது எல்லாம் நாளைக்கு வெளிப்படையாகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? நம்மளும் மனறைக்கு போகிறோம். ஸோ நாளைக்கு மறுமை நாள் நல்லா கேள்வி கேட்கப்படும். அதனால நம்மளோட உலக ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு என்ன நன்மையான காரியங்கள்ல நிறைய தோணும். நன்மையான காரியங்கள்ல நிறைய நமக்கு வேண்டிய தேவையெல்லாம் தன்னால வந்துடும். சரியா? பேராசை தான் நம்மளை பெரு நஷ்டமாக்கி விட்டது. இன்ன ஹர்ஃபு ரப் இஸ்மு ஹும் தமீர் பி ஹர்ஃபு ஹிம் அவர்கள் தமீர் யௌமேதீன் இஸ்மு ல ஹபீர் ஒரே வார்த்தை தான் இஸ்மு. அல்ஹம்துலில்லாஹ். இதோட ஹதீஸ் பார்ப்போமா? ஓர் குதிரையில் மூலம் மனிதன் நன்றிகட்ட தனம் மற்றும் செல்வத்தின் மீதான அவனது ஆர்வம் பற்றி அல்லாஹ் சத்தியமிடுதல். அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்கு போருக்காக குதிரை ஓட்டும் போது அவை மூச்சு விடுவதை கொண்டு அல்லாஹ் சத்தியமிடினான். இது குதிரை ஓடும் போது கேட்கும் மொழியாகும். வல் மூஹ்ரியாதி கதுகா தீப்பொறிகளை உமழ்வதாக, அதாவது பாறையில் அவற்றின் குழம்புகள் மோதுவதால ஏற்படும் தீப்பொறி. முகீராத்தி சுபகா அது அதிகாலையில் தாக்குதல் நடத்தும். அது அதிகாலையில் நடத்தப்படும் தாக்குதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையில் தாக்குதல் நடத்துவது போலவே என இது அவர்கள் மக்களிடமிருந்து அதான் அழைப்பு கேட்கிறதா, மக்கள் என்ன யாரு வர்றாங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். சரியா? அவர்கள் அதை கேட்டால் அவர்களை விட்டு விடுவார்கள், கேட்கவில்லை என்றால் தாக்குவார்கள். புரியுதா?
வசத்தன பிஹி ஜமாதன், மத்தியில் ஒன்றாக விடுவது, அதாவது பின்னர் அவை அனைத்தும் அந்த இடத்தின் நடுவில் ஒன்றாக இருக்கின்றன. இது நிராகப்பட்ட எதிரிகளின் மத்தியில் என்று பொருள்படும். மூகியராத்தி சுபஹா, அதிகாலையில் தாக்குதல் நடத்துவதாக அல்லாஹ் சொன்னான். இது அல்லாவின் பாதையில் அதிகாலையில் குதிரையின் படையெடுப்பை குறிக்கிறது. அசர் நபிகின், அதனால் தூசியை மேகங்களாக எழுப்புவதாக, இது தாக்குதல் நடைபெறும் இடமாகும். அதனால் தூசி கிளப்பப்படுகிறது. கண்ணம் ஜராதுன் அல்லாஹ் சொல்றான், தூசி மேகங்களாக எழுப்புவதாக அல்லாஹ் சொல்றான். இன்னல் இன்சான ரப்பிஹி லகனு, நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இதுதான் சத்தியமிடப்படும் பொருளாகும். இதன் பொருள், அவன் தன் இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு என்னென்னதான் கொடுத்துருக்கானோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்னது என்ன சோதனை, எல்லா நன்றி உள்ளவதாக இருக்கு. நமக்கு வர சோதனை அது நம்மளை அல்லாஹ் பரிசோதிக்கிறது தான், நம்மளோட ஈமான பரிசோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தாலா நம்மளுக்கு சோதனை கொடுக்கணும். அதுல பொறுமையா இருந்து வெற்றி காணணும். அல்லாஹ் கூட்டு நிச்சயமாக அவனே சாட்சியா இருக்கான். சரியா? ஆனா சில இமாமுங்கள் சொல்றாங்க இறைவன் சாட்சியா இருக்கான். ஆனா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு சாட்சியா இருக்கான். அவனே சாட்சியாகவும் இருக்கிறான், மனிதனே சாட்சியாகவும் இருக்கிறான். இது வந்து இந்த சூரா இது 9வது அத்தியாயத்துல 17வது, இணை வைப்பாளர் அல்லாஹ்வின் மஸ்ஜிதை பராமரிப்பது தாக்குவது. அவர்கள் தங்களுக்கு எதிராக நிராகரிப்பை சாட்சியம் கூறுவார்கள். ஸோ மனிதனுக்கு சாட்சியா இருக்கணும். ஸோ நம்ம மஸ்ஜிதில் வந்து நிராகரிக்கிறது முஸ்லீம் மட்டும்தான் நிராகரிக்கணும். இவ்வளவு சுச்சுவேஷன் மாறிக்கிட்டு வருது, அல்லாஹ் பாதுகாப்பணும். ஸோ ரசூலுல்லாஹி எப்படி கவனமா இருந்தாங்களோ, ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, அதே மாதிரி நம்மளும் ஏதாவது செய்யணும். ஸோ அவங்க சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வந்து எவ்வளவு அலர்ட்டா இருந்திருக்காங்க. ஸோ எதுக்கு சமுதாயத்தை காப்பாற்றணுங்க இருக்குதா, மக்களை காப்பாற்றணுங்க இருக்குதான், மாங்கசத்தங்கள் தான் படைச்சத்தவான்னு அலர்ட்டா இருந்திருக்காங்க. இயர்லி நம்ம தூக்கத்தை வஞ்சிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. நம்மளும் அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை, நம்ம கணவரை, ஏன்னா நம்மளை பக்கத்து வீட்டுக்காரங்களை யாருக்கும் எந்த ஆபத்து வராம அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை பார்த்துக்கணும். இது இப்போ வந்து உலகத்துல ரொம்ப போதைப் பொருளும் தேவையில்லாத இதுலும் மொபைல் இதெல்லாம் வந்து நம்ம குடும்பம் எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கு. குழந்தைகள்ட்ட எல்லாம் மொபைல கொடுக்குறாங்க. கஷ்டப்படுற அது எவ்வளவு கண்ணை ஸ்பாயில் பண்ணும், அதெல்லாம் பார்க்கணும். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்மளையும், நம்ம குழந்தைகளையும், நம்ம சமூகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளால முடிஞ்ச அளவு, நம்மளோட படத்தாலேயோ, நம்மளோட அறிவாலேயோ, நம்மளோட பேச்சாலேயோ, இல்லை யாராவது செய்யறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அது வழியாவது நம்ம சமுதாயத்துக்காக நம்ம வந்து உதவி செய்யணும், சமுதாயத்தை நம்ம பாதுகாக்கணும். நிச்சயமாக செல்வத்தின் அன்பில் கடுமையானவனா இருக்கான் நல்லா மனுஷன். ஓகே, அதாவது நிச்சயமாக நல்லதின் அன்பில் அது செல்வமாகும். அவன் கடுமையானவன். மற்றொரு பார்வை என்னவென்றால், அவன் செல்வத்தின் அன்பின் காரணமாக பேராசவனை கொண்டவனாகவும் கஞ்சவனாகும். ரொம்ப பணங்கிறவன்னு என்ன சதக்கான கொடுக்குற மாதிரி தெரியாது, கொடுக்க மாட்டான், கஞ்சனாவாயிருவான். ஏன்னா குறைஞ்ச பேர் நினைப்பாங்க. மறுமை பற்றி எச்சரிக்கை. அல்லாஹுல விஷயங்கள் விலகி இருப்பதற்கும் மறுமைக்கான முயற்சி செய்வதற்கும் ஊக்குவிக்கிறான். இப்ப இந்த நிலைக்கு பிறகு நம்ம என்னவாகும், நாளைக்கு கபூர்ல போய் நம்ம பதில் சொல்லணுமே, அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அஃபலா எகலமும் இதா சிரமாஃபில் குபூர், நீங்க கபூர்ல இருந்து எல்லாம் வெளியே கொட்டப்படும் போது நீங்க என்ன அறிய மாட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இறந்தவர்கள் எல்லாம் வெளியே கொண்டு வருவானே. அப்போ ஹுஸ்ஸில மாஃபிஸ், உங்க உள்ளத்துள்ளதெல்லாம் வெளியே வந்துருமே, உங்க ஆன்மாவில் இருந்ததெல்லாம் வெளியே வந்துருமே. இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதில் கபீர், அன்னைக்கு அல்லாஹ் உங்களின் பற்றி நன்கு அறிவான். ஸோ அதற்குரிய தகுதியான கூலியை அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான். சிறிதளவும் அநீதி இழைக்க மாட்டான். ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். பொருளுக்கான ஆசை பற்றி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் 2 தங்கார்கள் இருந்தா 3வது ஆருக்கும் ஆசைப்படணும். என்ன கொண்டு போறது? மௌத்தான பிறகு ஏதாவது கொண்டு போகணுமா? நம்மளுடைய நல்ல அமல்கள் தான். 2 தங்காக இருந்தாலும் உங்களோட ஆட்ட வேணும் ஆசைப்படுறோம். அவ்வளவு மனிதன் வந்து பேராசை கொண்டவனாக இருக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன படிப்புன்னு, மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சரியா? நம்ம எப்படி நன்றி சொல்லணும்? நம்ம வீட்டுல கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைங்களுக்கு தந்தை, தாய் தாப்பன் நன்றி சொல்லணும், பிள்ளைங்க நன்றி சொல்லணும். சரியா? அப்படி நன்றி சொல்லிடா எல்லா விஷயத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவுதான்.
அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், நான் செஞ்சேன்னு சொல்றதை விட அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், அண்ணா எனக்கு இந்த இவ்வளவு சுகத்தை கொடுத்துருக்கான் அப்படின்ற அல்லாஹ் கொடுத்த நிமித்தங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து எல்லாத்துக்கும் நிமித்தத்துக்கும் நன்றி சொல்ல சொல்ல அல்லாஹ் வந்து இதை அதிகப்படுத்தும், குறைக்க மாட்டான் கண்டிப்பா. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பார்க்கப்பட்டவங்க, அவங்களே என்னது அழுது அழுது துவா செஞ்சிருக்காங்க. எதுக்கு? நான் நன்றி உள்ளவனாக அல்லாஹ்வுக்காக இருக்கக்கூடாதுன்னு. அவங்க அழுது தாடி நனையுமா, நீங்களே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறவங்களாச்சே, ரசூலே நீங்க ஏன் அழுகுறீங்க? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனா கேட்கவே ஒரு மாதிரியா இருக்குங்க. நம்ம எப்படி அவங்க இவ்வளவு நன்றி உள்ளவனா இருந்திருக்காங்க, நம்ம என்ன நன்றி செஞ்சுட்டு இருக்கோம்? கொஞ்சமாவது நம்ம நிக்க வேணாமா? சுபஹானல்லாஹ். ஷஹீதானவர் கடலில் மரணம் அடைந்து விட்டால் அது சொர்க்கம் போகாது. நம்ம பணம் வேணும் வேணும் என்று ஒரு வீடு வாங்குறது, இன்னொரு வீடு வாங்குறது, இன்னும் நல்லா வாங்க, எல்லாத்துக்கும் கடன். கடன் வாங்கிட்டா அவங்க ஷஹீதானா கூட அவங்க சொர்க்கம் போக முடியாது. பணம் பார்த்துக்கங்க. இந்த ஒரு இந்த ஒரு மோசமான சுச்சுவேஷனை நம்ம கொண்டு வரக்கூடாது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு நியத்து வைக்கணும், கண்டிப்பா கடன் வாங்கக்கூடாதுன்னு. சரியா? எதுக்கு? இருக்கிறது போதுமே, கடன் இல்லாம சேர்த்து வச்சு வாங்கலாமே. கடன்ல மறந்துட்டா நமக்கு சுருக்கமே கிடைக்காது. அவங்களுக்கு தொழுகையும் இன்னொருத்தவங்க அதுக்கு பொறுப்பேற்கிறதுக்காக தொழுகைன்றாங்க. முப்ளிஸ் திவாலானவன். முப்ளிஸ் திவாலானவன் என்னது? நம்ம எல்லாம் நன்மையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் பண்றோம், சக்காத் பண்றோம். ஆனா பக்கத்து வீட்டோட அழகா பேசல, உறவினர்களோட நல்லா பேசல, யாருக்கு எந்த நன்மையும் செய்யல. அப்படா என்ன அர்த்தம்? இதனுடைய நியமத்துகள் அதிகமாக மனிதர்களுக்கு வழங்கப்பட்டு மனிதன் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இறைவனுக்கு மாறு செய்கிறான். அதற்கு அவனே சாட்சியாக இருக்கான். எனவே அல்லாஹ்க்கு மாறு செய்யாமல் அவன் என்ன செய்யணும்? நன்றி செய்யணும். சரி, அதுதான் நம்மளோட படிப்பினை. இது இந்த சுறாவோட படிப்பினை. எல்லாத்துக்கும் நம்ம நன்றி செய்யக்கூடியவனாக இருக்கணும். மனித நன்றி கட்டவன்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ணாம நம்ம நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அது மீது மோகம் உள்ளவனாக மனிதன் இருக்கிறாவே அவனை அது வழிகேட்டி தள்ளிவிடும். பணம் சம்பாதிக்கணும், வீடு வேணும், வசம் வேணும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே மோகமா அதுலயே வந்து முழுசா இது பண்ணி நம்ம தொழுகை ஓத நம்ம குடும்பம் எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவோம். அதனால நமக்கு அல்லாஹ் வழங்கப்பட்ட செல்வங்கள் போதும் என்ற மனம் வருவதற்கு அல்லாஹ்விடம் நம்ம பிரார்த்திக்கணும். அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்க சேலரி போதும், எனக்கு கொடுத்துருக்க செல்வங்கள் போதும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை எனக்கு பரக்கத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்பவர்களாக இருக்கணும். சரியா? பிராமணன்னு நான் பார்த்துக்கிறேங்க. ஓகே, கண்டிப்பா வந்து ஹோம்ஒர்க் எழுதுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சுறாவை எழுதுங்க, ஃபுல் சுறாவை எழுதுங்க. அடுத்து வேர்ட் பை வேர்ட் எழுதுங்க. ஒரு வாக்கியத்துக்கும் தமிழ் எழுதுங்க. வாக்கியத்தை படிச்சுட்டு வாக்கியத்தை மீனிங் மனப்பாடம் பண்ணிட்டு அப்புறம் வேர்ட் பை வேர்டை மனப்பாடம் பண்ணுங்க. சரி, அப்புறம் குரான் எடுத்து சொல்லி பாருங்க. கண்டிப்பா ஹோம்ஒர்க்கு நீங்க ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. இது நான் சும்மா கேட்கறதில்ல, இது கிளாஸ், இது குரான் கிளாஸா கன்சிடர் பண்ணுங்க. இது குரான் கிளாஸ் தான். ஒவ்வொரு சூறாவையும் வரிசை எழுதுங்க. எழுதி மனப்பாடம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வானாங்க. ஏதாவது உங்களுக்கு வேண்டாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸல் ஷீட் வேண்டாலும் சரி தர்றேன். இன்னும் யார் யார் போதும் நினைக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா? நம்ம இதோட நம்ம இந்த குரான் முதலோட எண்ணமே என்ன? நம்ம தொழுகையில ஓதியில் நம்ம உள்ள உணரணும். குரான் எடுத்து ஓதையில அதோட மீனிங் நமக்கு தெரியணும். சரியா? அதுக்கேத்தாப்புல நம்ம துகா செய்யணும். அதன்படி அது நடக்கணும். அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காகத்தான் நம்ம வேர்ட் பை வேர்டா நம்ம படிச்ச அர்த்தத்தையும் புரிந்து அதோட படிப்பினை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. சுந்தரா ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ்.